Taste the Daily. காவல்துறை ஆட்சேர்ப்பில் நடந்த முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்ததால் தன்னை கொல்ல சதி நடந்திருப்பதாக ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் குற்றச்சாட்டால் காவலர்கள் அதிர்ச்சி. தமிழ் பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு வாரியம் செய்த முரண்பாடுகளை சுட்டிக்காட்டிய பிறகு தனது அறையில் தீ விபத்து ஏற்பட்டதாக ஏடிஜிபி கல்பனா நாயக் குற்றச்சாட்டு. தன்னை கொலை செய்யும் நோக்கில் அலுவலகம் தாக்கப்பட்டதாக காவல்துறை கூடுதல் டிஜிபி கல்பனா நாயக் தெரிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் நடக்கும் குளறுபடிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். சற்று நேரம் முன்பு நான் சென்றிருந்தால் என் உயிரை இழந்திருப்பேன் என்று ஏடிஜிபி கல்பனா நாயக் கூறியிருப்பது நெஞ்சை பதற செய்கிறது. தங்கள் துறையின் ஊழல்களை சொன்னதற்கே அவரை கொலை செய்ய துணிந்து விட்டார்கள் என்பது மிகவும் கீழ்த்தரமானது என்று கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஏடிஜிபி உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பது ஸ்டாலின் நிர்வகிப்பதாக சொல்லும் காவல்துறையின் மேல் தானே வைத்துள்ள பெரும் கரும்புள்ளி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. இந்த கண்டனத்திற்குரிய வெட்கக்கேடான நிலைக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ராணிப்பேட்டை சிப்காட் காவல் நிலையத்தில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாக செய்தி வெளியாகி உள்ள நிலையில் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் என்னதான் நடக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. சட்டம் ஒழுங்கை சிறப்பாக தான் நடத்தி வருகிறேன் என்று வாய்க்கூசாமல் பச்சை பொய் பேச ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என்றும் கேள்வி. தமிழ்நாட்டில் இன்று ஒரே நாளில் பிற்பகல் 2 மணி வரை சேலம் மற்றும் நிலையில் அடுத்தடுத்து 2 கொலைகள் நடைபெற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவங்கள் அரங்கேறாத நாளே இல்லை என மக்கள் ஆதங்கம். சேலம் மாவட்டம் வீராணம் அருகே மதுபோதையில் பூ வியாபாரி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் மது என்ற அரக்கனால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் வேப்பிலங்குளம் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு சென்ற ஊராட்சி செயலாளர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் அரசு அலுவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியரை கத்தியால் குத்தி இளைஞர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லா அவலம் தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேங்கை வயல் வழக்கில் சிபிசிஐடி விசாரணை அறிக்கையை கண்டித்து திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம். நியாயத்துக்காக போராடிய கூட்டணி கட்சியினரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று அராஜகத்தில் ஈடுபட்ட ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு ஆதி திராவிட பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறனாளி ரயில்வே ஊழியர் மதுபோதையில் அரை நிர்வாணத்துடன் இருந்ததைக் கண்டு மாணவிகள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்திற்கு வரும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட பெற்றோர். ஸ்கூல் போணும் உங்களுக்கு மாதிரி ஸ்கூல் போனா தமிழகத்தில் 11 வயதிலேயே கருத்தரிக்கும் சிறுமிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் தகுதியான வயதுடைய பெண்கள் கருத்தரிக்கும் விகிதம் குறைந்துள்ளதாகவும் தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறை கணக்கெடுப்பில் தகவல். விடியா திமுக அரசு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி நிலையங்களில் பாலியல் இனப்பெருக்கம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தாததால் இதுபோன்ற நிலை அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளையொட்டி
கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை. மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் நினைவிடத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி உள்ளிட்ட கழக மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பெட்ரோல் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை GSTயின் கீழ் கொண்டு வருவதற்கான திட்டம் அரசாங்கத்திடம் உள்ளதா என நாடாளுமன்றத்தில் அதிமுக MP CV சண்முகம் கேள்வி. பெட்ரோல் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை GSTயின் கீழ் கொண்டு வருவதற்கு எந்த ஒரு காலக்கெடுவும் அல்லது உறுதியான திட்டமும் இல்லை என மத்திய இணையமைச்சர் பதில். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதன் விவரங்கள் குறித்து அதிமுக MP CV சண்முகம் நாடாளுமன்றத்தில் கேள்வி. அணையின் பாதுகாப்பு தன்மையை உறுதி செய்த பின் 152க்கு உயர்த்திக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் ஸ்டாலின் அரசு தற்போது 121 அடி வரையில் மட்டுமே நீரை தேக்கி வைத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் பதில். சமூக விரோத செயல்களுக்கு திமுக கொடி லைசன்ஸா என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. கழக நிறுவன தலைவர், புரட்சி தலைவர், இதய தெய்வம் அம்மா ஆகியோர் காலந்தொட்டு இன்று வரை தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தயவு தாட்சணமின்றி நடவடிக்கை எடுக்க தயங்காத இயக்கம் அதிமுக மட்டுமே என பெருமிதம். தமிழகத்தில் அனைத்து சமூக விரோத செயல்களிலும் திமுகவினர் ஈடுபட்டு வருவது செய்திகள் மூலம் வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. குற்றவாளிகளின் கூடாரமாக திகழும் திமுகவினர் தங்களது களங்கத்தை மறைக்க அதிமுக மீது பழி போட்டு பிரச்சனையை திசை திருப்புவது வாடிக்கையாகிவிட்டதாகவும் விமர்சனம். திமுகவில் அண்டி பிழைக்கும் அமைச்சர் ரகுபதிக்கு அதிமுகவை குறை கூற எந்த அருகதையும் இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஈடுபட்ட திமுக உடன்பிறப்பை திமுக அனுதாபி என்று சொல்லி முக்கிய குற்றவாளியான யார் அந்த சார் என்பவரை காப்பாற்ற துடிக்கும் கபட வேடதாரியை தலைமையாக கொண்ட கட்சிதான் திமுக என்றும் விமர்சனம். ராமநாதபுரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 945 கிலோ பீடி இலைகள் சிக்கியது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கடலோர பகுதிகளில் கடலோர காவல் படை முறையாக ரோந்து செல்லாததால் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்த நபர்களை முற்றுகையிட்டு மது பாட்டில்களை உடைத்து மக்கள் ஆர்ப்பாட்டம். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லாததால் பெண்கள் ஆவேசம். நாகப்பட்டினம் அருகே இருவழிச்சாலைக்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்காததால் வேலி அமைத்து சாலை பணிகளை நிறுத்திய விவசாயிகள். சாலை அமைக்க அடிக்கல் நாட்டிய திமுக அமைச்சர் ஏவா வேலு இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தல். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா பிளாஸ்டிக் கழிவுகள் அதிகமாக வெளியேற்றிய நாடாக பட்டியலிடப்பட்டுள்ளதால் உலக நாடுகள் எச்சரிக்கை. ஸ்வச் பாரத் குறித்த பிரச்சாரத்தின் போது பல மேம்பாடுகளுக்கு முன்னேறியதாக மைனாரிட்டி பாஜக அரசு கூறியதன் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் குளறுபடிகள் நடந்தது என புகார் தெரிவிக்கும் கூடுதல் DGP. புகார் உண்மையா இல்லையா என ஆதாரபூர்வமாக நிரூபிக்க தேவையான ஆதாரங்களை வெளியிடுமா இந்த திராவிட மாடல் அரசு? கடந்த வாரம் வேங்கை வயல் கிராமத்திற்கு 144 தடை உத்தரவு போடப்பட்ட நிலையில் தற்போது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இரும்பு வேலி அமைத்து காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்ட அவலம்.
இதுதான் ஜாதி மத மோதல்கள் இல்லாத பொற்கால ஆட்சி என திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் கூறுகிறாரா என மக்கள் கேள்வி. கோவையில் பாஜகவை சேர்ந்த தங்கக்கட்டி வியாபாரி வீடு அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை. தங்கக்கட்டி வியாபாரத்தில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த தகவலை அடுத்து அதிகாரிகள் சோதனை. இந்திய ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கு பாதாளத்திற்கு சென்று ஒரு அமெரிக்க டாலருக்கு 87 ரூபாய் 25 காசுகளாக குறைந்துள்ளது. இந்தியாவில் அதிகரித்து வரும் வர்த்தக பற்றாக்குறை மற்றும் மைனாரிட்டி பாஜகவை நம்பி தொடர்ச்சியான மூலதன வெளியேற்றம் ஆகியவை அடங்கும் என பொருளாதார வல்லுநர்கள் கருத்து. மைனாரிட்டி பாஜக தொடர்ந்து 11 ஆண்டுகளாக ஆட்சி செய்யும் நிலையில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயின் மதிப்பு படு பாதாளத்திற்கு சென்ற அவலம். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி, கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் மற்றும் உள்நாட்டு உற்பத்தி விலை கடுமையாக அதிகரித்து விலைவாசி அதிகரிக்கும் அபாயம் என தொழில் முனைவோர் வேதனை. மக்களவையில் மகா கும்பமேளா உயிரிழப்புகள் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளி. எதிர்க்கட்சிகளின் அமளியால் ஒரு நாள் கூட முறையாக மக்களவையை நடத்த முடியாமல் திணறும் மைனாரிட்டி பாஜக அரசு. As the House is aware, India's youth population reached about 420 million in 2024, comprising 29% of the total population, and I strongly believe these young individuals hold significant